விஜய் அரசியலுக்கு வந்திருக்கிறது வந்து தேவையே இல்லாத ஒன்று அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது வந்து விஜய் வந்து இன்னைக்குமே கொள்கை தெளிவு இல்லாமல் தான் வந்திருக்காரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு. இதுவே எந்த அளவுக்கு அவர் தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறது தெரில. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுங்கிறதுல தான் ஃபர்ஸ்ட் வந்து சீமான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்தார். என்ன அப்படின்னா, விஜய் வந்து என்னோட தம்பி, அவருக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். திடீர்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்றுன்னு உடனே சீமான் வந்து இப்போ விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய். இது வந்து தேவையே இல்லாத ஒன்று விஜய் இப்போதைக்கு அரசியலுக்கு வந்திருக்குதுங்கிறது. அதே மாதிரி உதயநிதி உதயநிதி வந்து இன்னைக்கு துணை முதலமைச்சராக ஓரளவு எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்க டிஎம்கே நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஓரளவு எல்லாமே எல்லா இடத்துலையுமே அவங்களால என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுறாங்க, பண்ணாமல் இல்லை. அதே மாதிரி விஜய் விஜய் வந்து இந்த மேடையில் வந்து என்ன சொல்கிறது, அப்படியே அந்த சினி ஃபீல்டில் அவர் இருந்து வந்தாருங்கிறது மட்டும்தான் அவரோட தகுதியாக இப்போ இருந்தே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு மேடையில் ஏறின உடனே அப்படியே சினிமாவில் எப்படிலாம் ஒரு டைலாக் பேசுவாரோ அதே மாதிரி டைலாக் பேசினா மக்கள்லாம் கவர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாட்டு அரசியலில் எடுபடும் அப்படிங்கிறது தெரில. அதே மாதிரி வர்ற எலெக்ஷன் வந்து விஜய் விஜய் வருவாரா, உதயநிதி வருவாரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அன்னைக்கு அன்னைக்கு காலகட்டத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறதான். நான் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க இதே கவர்மெண்ட் வந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன், உதயநிதி.